பாலச்சந்திரன், இது மத்திய அரசு, குறிப்பா பாஜக, டெல்லி துணைநிலை ஆளுநர் இவர்கள் கொடுத்த அழுத்தங்கள் ஆம் ஆத்மியையும் அரவிந்த் கெஜ்ரிவாலையும் சோர்வடைய செய்து விட்டதா? ஏன் இந்த முடிவை கெஜ்ரிவால் எடுக்கிறார்? இல்ல, மத்திய அரசு அவங்க தொடர்ந்து அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இவர் அந்த அழுத்தத்தை மீறி செயல்பட்டு கொண்டிருக்கிறார். புதுசா எந்த அழுத்தமும் வந்துடல. உண்மையில பெயில் கண்டிஷன்ஸ் தான் உண்மையான நிர்பந்தம். இந்த பெயில் கண்டிஷன்ஸ் சரியில்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஜெயலலிதா அவர்களுக்கு பெயில் கொடுத்தாங்க கீழமை நீதிமன்றத்தில் அவருக்கு தண்டனை கொடுத்ததுக்கு அப்புறம். அந்நேரம் என்ன சொன்னாங்கன்னா, நீங்க பப்ளிக் மீட்டிங் போடுறது, இந்த இதை கேஸை பத்தி பேசுறது, இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்களே ஒழிய சிஎம்ஓ ஃபங்க்ஷன் பண்றதை தடை விதிக்கலையே. ஆனா இப்ப இவருக்கு முதல்ல இவர் கொடுத்தது இவங்களுக்கு ரெசிடுவல் பவர்னு சொல்லுவாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு. நம்ம இவங்க ராஜீவ்காந்தி கொலைகளில் சம்பந்தப்பட்டவங்கன்னு கருதப்பட்ட 7 பேருக்கு விடுதலை கொடுத்தாங்களே, அது அவங்களுடைய ரெசிடுவல் பவர். அதே மாதிரி கெஜ்ரிவாலுக்கு விசாரணை நிறைவு பெறாத நிலையில், நீதிமன்றத்துடைய விசாரணை பெயில் கொடுக்கலாமா இல்லையாங்கிறது நிறைவு பெறாத நிலையில், இந்திய நாட்டின் ஜனநாயகத்தின் அடிவேரே எல்லோருக்கும் சமமான வாய்ப்புகள் தேர்தல் பிரச்சாரத்தில் கொடுக்கப்பட வேண்டும்ங்கிறதுனால இன்டரிம் பெயில் கொடுத்தாங்க. கொடுத்துட்டு அந்நியாரம் சொன்னாங்க, நீங்க சிஎம் ஃபங்க்ஷன் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. அது அந்த நியாயத்தை என்னால் புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா அவங்களே விசாரணையை பூர்த்தி பண்ணல. அதனால இவர் மறுபடியும் ஜெயிலுக்கு போயிட்டாரு. இப்பதான் அவங்க விசாரணையை பூர்த்தி பண்ணிட்டாங்கல்ல. பூர்த்தி பண்ணதுக்கு அப்புறம் ஜாமீன் கொடுக்கும்போது நீ சிஎம்ஆவே ஃபங்க்ஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம்? அதுதான் இன்னைக்கு உள்ள சிக்கல். சும்மா பொம்மையா உட்கார்ந்துருக்க முடியுமா ஒரு முதலமைச்சர்? அதனால மற்ற யாருடைய அழுத்தமும் இல்லை. இது நீதிமன்றத்துக்கு இதை பத்தி யாரும் பேச மாட்டாங்க, அரசியல்வாதிகள் யாரும். ஏன்னா அது நீதிமன்றத்தை பகிர்ச்சிக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனா அது இன்னைக்கு இவர் கெஜ்ரிவால் கூட என்ன சொல்லியிருக்காரு, நீதிமன்றம் எனக்கு தீர்ப்பு வழங்கிவிட்டது, மக்களுடைய தீர்ப்புக்காக நான் காத்திருக்கிறேன், அதுக்காக போறேங்கிறாரு. ஆனா உண்மை என்ன, இவங்க போட்ட கண்டிஷன் இவர் மறுபடியும் தேர்தல் ஜெயிச்சு வந்தோன்னு அந்த கண்டிஷன் ரிலாக்ஸ் ஆகுமா? அவங்களே ரிலாக்ஸ் பண்ணார் ஒழிய, உச்ச நீதிமன்றம் ரிலாக்ஸ் பண்ணால் ஒழிய மறுபடியும் அவர் சிஎம் கையெழுத்து போட முடியாதே. அதே நிலைமை தானே இருக்கும். ஆனா he wants to give a moral pressure to the court, சுப்ரீம் கோர்ட். இந்த முடிவு எடுக்கிறத தவிர அவருக்கு ஒரு வழி இல்லை என்ற நிர்பந்தம் தள்ளப்பட்டார். ஒரு முதலமைச்சர் நாம்கா வாஸ்தான்னு சொல்லுவோம் இந்தியில, பேருக்கு முதலமைச்சரா உட்காந்துக்கிட்டு அந்த ஃபைலை பார்க்க கூடாது, முதலமைச்சர் வேலை எதுவுமே பார்க்க கூடாதுன்னு எதுக்கு முதலமைச்சரா இருக்கணும்? அதனால இவருக்கு இந்த நிர்பந்தம் வந்தது இந்த நீதிமன்றத்துடைய கண்டிஷன்ஸ்னால. அதை நம்ம முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும். அடுத்து பிஜேபி குளம்புற குட்டையில மீன் பிடிக்கணும்னு சொல்லி பாக்குறாங்க. ஏன் 48 மணி நேரம் எடுக்கிற, இன்னைக்கே ரிசைன் பண்ணிட்டு ஓட வேண்டியதானே அப்படின்னு கேட்கறாங்க. எதுக்காக சொல்றாங்க? இவர் என்ன சொல்றாரு, இங்க இன்னும் அசம்பிளி உயிரோடு இருக்கு, அசம்பிளியில டென்யூர் இருக்கு, என்னுடைய கட்சிக்கு பூரண மெஜாரிட்டி இருக்கு, என்னைய சிஎம்ஆ ஃபங்க்ஷன் பண்ண முடியாத அளவுக்கு இந்த பெயில் கண்டிஷன் இருக்கு. அப்ப அரசு சிறந்த முறையில் நடக்கணும், தொடர்ந்து நடக்கணும் அப்படிங்கிற நான் எங்க கட்சியை சேர்ந்த ஒருத்தர் நான் முதலமைச்சராக எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் பரிந்துரை செய்வார்கள். இதுக்கெல்லாம் டைம் எடுக்கும்ல, அதுக்காக 48 மணி நேரம் கேட்கிறாரு. இதுல எந்த விதத்தில் தவறு? இன்னொன்னு என்ன கேட்கறாங்க பிஜேபி, அசம்பிளியை டிசால்வ் பண்ணிட வேண்டியதானே. அதே இவங்களுக்கு வசதி. அசம்பிளியை டிசால்வ் பண்ணிட்டா கவர்னர் ஆட்சி என்ற பெயரில் பிஜேபி ஆட்சி நடக்கும். அதுதான் அவங்க விரும்புறாங்க. இந்த சூழ்நிலையில் தனக்கு எது மிகச்சிறந்த முடிவோ அந்த முடிவை கெஜ்ரிவால் எடுத்திருக்கிறார். ஆனால் இவர் மறுபடியும் வெற்றி பெற்று வந்தாலுமே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், நீதிமன்றம் பெயில் கண்டிஷனை தளர்த்தினால் ஒழிய இவர் மறுபடியும் சிஎம் ஃபங்க்ஷன் பண்ண முடியாது. அந்த கண்டிஷன் அப்படிதான் இருக்கும், கண்டிஷன் மாறாது. ஆனால் இவருடைய நம்பிக்கை, மக்களுடைய பேராதரவோடு இவர் வந்தால் மறுபடியும் இவர் கண்டிஷனை ரிலாக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நீதிமன்றத்துக்கு போக முடியும். இந்த கண்டிஷனே நான் நினைக்கிறேன் சரி கிடையாது. நீதிமன்றம் இது நீங்க சிஎம் ஃபங்க்ஷன் பண்ணக்கூடாது, எந்த ஃபைலையும் பார்க்க கூடாது. அந்த மது சம்பந்தப்பட்ட ஃபைலை பார்க்காம இருக்கலாம், ஆஸ்பத்திரி ஃபைலை பார்க்க கூடாதா, கல்வி நிலையங்களுடைய ஃபைலை பார்க்க கூடாதா? அதனால இது கொஞ்சம் ரொம்ப அளவுக்கு மீறின கண்டிப்பான நிர்பந்தங்களை கொண்ட ஒரு பெயில். இந்த நேரத்தில் இவருக்கு இதை தவிர வேற முடிவில்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, முதற்கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன் திரு பாலச்சந்திரன். திரு சுமந்த், இது நீதிமன்றம் விதித்திருக்கக்கூடிய இந்த விஷயத்தில் நீதிபதிகள் 2 நீதிபதிகள் 2 மாறுபட்ட கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. ஒரு நீதிபதி சிபிஐ, அமலாக்கத்துறை மாதிரியான அமைப்புகளை கேள்விக்குள்ளாக்குறாங்க, ஒரு கூண்டு கிளியா செயல்படாதீங்க அப்படிங்கிற விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. அதே நேரத்தில் திரு பாலச்சந்திரன் எழுப்பிய கேள்வி மிக முக்கியமானது. நீங்க முதலமைச்சராக செயல்படக்கூடாது அப்படின்னா அவருக்கு இதை ராஜினாமா செய்வதை தவிர அவர் முன்னாடி இருக்கக்கூடிய வாய்ப்பு என்ன அப்படிங்கிற கேள்வி எழுது. அதாவது இது அரவிந்த் கெஜ்ரிவால் அரசியல் ஆதாயம் பெற முயற்சி எடுத்துக்கிறார், அப்படிதான் நான் பாக்குறேன். அதாவது அவருக்கு ஒன்றும் இப்ப பெரிய நிர்பந்தம் கிடையாது. இந்த மேட்டர் கோர்ட்ல அதை அப்படியே இழுத்துட்டு இருக்க போறது. இது பல ஆண்டு காலம் செல்லக்கூடிய ஒன்று. இப்ப நாளைக்கே இந்த ட்ரையல் நடந்து முடிந்து அவருக்கு ஒரு நிரபராதி என்றோ குற்றவாளி என்றோ ஒரு ஜட்ஜ்மெண்ட் வரப்போறது இல்லை. அது பாட்டுக்கு இருக்கா, வந்தாலும் அதுக்கப்புறம் அப்பீல் இருக்கு, அதுக்கப்புறம் அப்பீல் இருக்கு, எல்லாம் இருக்கு.
சோ இது வந்து சமீபத்தில் கைது செய்யப்பட்டது அநீதி என்று ஓரளவுக்கு மக்கள் நினைக்கிறார்கள். அதை காரணம் காட்டி ஒரு ஸ்னாப் எலெக்ஷன் நோக்கி சென்றால் அனுதாபத்தில் அவர் மீண்டும் வெற்றி பெறலாம். இதுக்கு எந்த விதமான ஒரு உத்தரவாதமும் இல்லை. ஏன்னா இந்த பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரசும் ஆம் ஆத்மி கட்சியும் ஒருங்கிணைந்து போட்டியிட்டே வந்து மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தார்கள். அப்கோர்ஸ் பாராளுமன்ற தேர்தல் வேற, மக்கள் பல முறை டெல்லியில பாராளுமன்ற தேர்தலில் பாஜகவுக்கும் சட்டப்பேரவை தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சிக்கும் வாக்களித்திருக்கிறார்கள். ஆனால் அதே போன்று இவர் என்ன நினைக்கிறார் என்றால், இப்போ இன்னொரு விஷயம், இவர் வந்து ஸ்னாப் எலெக்ஷன் கால் பண்றது இவர் கையில கிடையாது. அது பாஜக கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்துல தான் அந்த முடிவு இருக்கிறது. ஒருவேளை இவர் கலைச்சிட்டாருன்னு வைங்க, இப்ப கலைக்கிறத பத்தி பேசல, வேறு ஒருத்தர் முதலமைச்சராக நியமிக்கப்படுவாரு, நான் மக்களுக்கு போவேன் அப்படிங்கறதா சொல்றாரே தவிர, நான் வந்து நாளைக்கே வந்து நாளை மறுநாள் 48 மணி நேரம் கழிச்சு சட்டப்பேரவை கலைக்கப்படும் என்று கூறவில்லை. சோ சட்டப்பேரவை கலைக்கப்படாது, வேறு ஒருவர் முதலமைச்சராக நியமிக்கப்படுவார். அது அரவிந்த் கெஜ்ரிவாலும் அல்ல, மணிஷ் சிசோடியாவும் அல்ல, வேறு ஒரு மூன்றாவது நபர். இப்பொழுது எதிர்பார்ப்பு ஆதிஷி அவர்கள் நியமிக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. ஆனால் அவர்கள் நியமிக்கப்பட்டால் இது எப்பொழுது தேர்தல் நடத்தப்படும் என்பது அரவிந்த் கெஜ்ரிவாலின் கைகளில் அல்ல. அவர் என்ன நினைக்கிறாரு, பிஜேபி வந்து பெரும் அளவுல ஹரியானாவில் தோல்வியை சந்திக்கக்கூடிய நிலைமையில் இருக்கிறது, மகாராஷ்டிராவில் தோல்வியை சந்திக்கக்கூடியது, ஜம்மு காஷ்மீர்லயும் தோல்வியை சந்திக்கக்கூடியது. இந்த 4 இடங்கள், ஜார்க்கண்ட் 4வது இடம், ஜார்க்கண்டை தவிர மற்ற 3 மாநிலங்களில் கிட்டத்தட்ட தோல்வி உறுதி. அது மிகப்பெரிய தோல்வியா சாதாரண தோல்வியாங்கிறது விவாதம். பட் அந்த மாதிரி ஒரு சூழல்ல நாம ஆன்டி பிஜேபி சென்டிமெண்ட் வளர்ந்திருக்கிறது. இதை நாம் பயன்படுத்தி கொண்டு நாம் மீண்டும் இது வந்து ஒரு விண்டிகேஷனும் ஆயிடும். இல்ல இந்த ஒரு ராஜினாமா முடிவு அந்த 4 மாநிலங்களிலும் எதிரொலிக்கும்ங்கறீங்களா? இல்ல, இந்த ராஜினாமா முடிவு எதிரொலிக்கும் நான் சொல்லல. அவர் வந்து ஜெனரல் ஆன்டி பிஜேபி சென்டிமெண்ட் அவர் பயன்படுத்திக்க பாக்குறாரு. இப்ப பிஜேபி 4 மாநிலத்திலும் தோல்வி அடைந்ததுன்னு வைங்க. அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு மட்டுமே ஆன பாதிப்பாகவோ அல்லது அவர் மீதான வழக்கு மட்டுமே அப்படின்னா அவர் அதை பயன்படுத்துறாருன்னு சொல்லலாம். அவர் பேசும்போதே எல்லா மாநிலங்களையும் உதாரணம் சொல்றாரு. கர்நாடகாவில் சித்தராமையாவுக்கு எதிராக வழக்கு, மம்தாவுக்கு எதிராக வழக்கு, ஏமன் சோரனுக்கு எதிராக வழக்கு அப்படின்னு எல்லாரையும் உதாரணம் சொல்லிதான் சொல்றாரு. பாஜக ஆளாத மாநில முதலமைச்சர்கள்லாம் டார்கெட் பண்ணப்படுறாங்க அப்படின்னு சொல்றாரு. எக்ஸப்ட் ஒருத்தர், அந்த ஒருத்தர் யாருங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்கோர்ஸ் இப்போ வந்து ஒரு நெருக்கமான உறவு இருக்கிறது பாஜகவுக்கும் அந்த கட்சிக்கும். பட் நீங்க பாத்தீங்கன்னா மற்ற எல்லா எதிர்க்கட்சி ஆட்சி செய்யும் மாநிலங்களிலும் அந்த முதலமைச்சர்கள் மீது அழுத்தம் பெரும் அளவுல இருக்கு. சோ இப்போ வந்து கெஜ்ரிவால் அவர்களுடைய யுக்தி என்னவாக இருக்கும்? இப்போ ராஜினாமா செய்யறேன், இப்போ இன்னொரு விஷயம் இருக்கு, உடனே அடுத்த நாள் நாளைக்கு எல்லாரும் அழுது நீங்க ராஜினாமா செய்யக்கூடாதுன்னு ஒரு நாடகத்தை ஆடி இல்ல நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. இது வந்து ஒரு இறுதி முடிவு. 48 மணி நேரம் டைம் இருக்குங்க.